ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கள் அருமையானவர்களே, இறை வார்த்தை பகிர்வு நிகழ்விற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைய வார்த்தை வழிபாட்டு நிகழ்விலே முதல் வாசகமாக திருத்தூதர் யோவான் எழுதிய 3வது திருமுகத்திலிருந்து நமக்கு செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலே அறிமுகமாகாதவருக்கு, முகம் தெரியாதவருக்கு உதவி செய்வது அது கடவுளுக்கு செய்கின்ற உதவியாகும். அப்படி செய்கின்ற பொழுது கடவுளை நாம் ஆட்சிப்படுத்துகிறோம். அதைதான் யோவான் என்று சொல்லுகிறான். அன்பரே, நீர் முகம் தெரியாத ஒருவருக்கு உதவி செய்வதை நினைத்து நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இது கடவுளுடைய செயல். அவர் திருச்சபைக்கு முன்னிலையில் நம்மை சான்று பகர்வார். அதை நாம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அதையே நீங்களும் செய்யுங்கள் நமக்கு அழைத்து விடுக்கிறார். நாம் தெரிந்தவர்களுக்கு உதவி செய்வோமாயின் அதில் கைமாறு செய்வது போல் ஆகும். தெரியாத ஒருவருக்கு நாம் உதவி செய்கின்ற பொழுதுதான் அந்த உதவி நீங்கள் கடவுளுக்கு செய்த உதவி ஆகும் என்பதை தான் முதல் வாசகத்தின் வழியாக திருத்தூதர் யோவான் நமக்கு எடுத்துக் கொள்கிறார். பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்திலே மனம் தளராமல் எப்படி ஜெபிக்க வேண்டும், அப்படி மனம் தளராமல் ஜெபிக்கின்ற பொழுது நீங்கள் இறைவனிடமிருந்து ஆசிரியை கண்டிப்பாக பெற்றுக்கொள்வீர்கள் என்பதற்காக இயேசு கிறிஸ்து என்ற ஒரு ஓமையை சொல்லுகிறார். அந்த ஓமையில அவர் சொல்லுவது, நெடுங்காலமாக ஒரு கைம்பெண் தன்னிடமிருந்து நீதிக்காக போராடி கொண்டிருந்த பொழுது மக்களை மதிக்காத, கடவுளை வணங்காத அந்த நடுவர் சொன்ன வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து இங்கே நமக்கு ஒரு பாடமாக சொல்லுகிறார். நான் கடவுளுக்கு அஞ்சுவது கிடையாது, மக்களுக்கு பயப்படுவது கிடையாது. இருந்தாலும் இந்த பெண்ணினுடைய தொல்லையின் பொருட்டாக இந்த பெண்ணுக்கு நான் நீதி கொடுக்க வேண்டும் என்று அவர் சொன்னதாக இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கும். இயேசு கிறிஸ்து அப்போது சொல்லுவார், ஒரு கடவுளுக்கு பயப்படாத, மக்களுக்கு அஞ்சாத ஒருவனே தன்னிடம் தேடி வருபவருக்கு தொல்லையின் பொருட்டு நீதியை கொடுப்பாரானே, உங்கள் தந்தையும் என் தந்தையுமானவர் தங்கள் பிள்ளைகளுடைய கூக்குரலையும் அழுகுரலையும் கண்டு அதற்கு பதில் கூறாமல் இருப்பாரோ, கட்டாயமாக கொடுப்பார். திருப்பாடலிலே நாம் அழகாக வாசிப்போம், ஆண்டவர் என்னை நோக்கி மன்றாடு, உன் கூக்குரலுக்கு நான் செவி கொடுப்பேன் என்கின்ற வார்த்தை. உன்னுடைய கண்ணீரை நான் காணாமல் இருப்பதற்கு நான் ஒன்றும் குருடன் அல்ல, உன்னுடைய வேண்டுதல் குரலை கேட்க முடியாமல் இருப்பதற்கு நான் செவிடன் அல்ல, நானே உன் கடவுளாகி ஆண்டவர், உண்மை பார்த்து கொண்டே இருக்கிறோம் என்று நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்த கடவுள். யோசுவா புத்தகத்திலே சொல்லப்படுவது போல, நான் மோசேவோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். மத்திய நற்செய்தியிலே சொல்வது போல, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டடையுங்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். இன்னும் எத்தனையோ எடுத்துக்காட்டுகளை இயேசு நான் கொடுத்திருக்கிறார் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இந்த நேரத்திலே நாம் நினைத்து பார்க்க வேண்டியது, ஆண்டவரிடமிருந்து எத்தனை பேர் ஆசி பெற்றுக் கொண்டார்கள். அந்த கனானிய பெண் ஆண்டவரிடம் கேட்டால் ஆசி பெற்றார். அந்த 12 வருடமாக இரத்த போக்கினாலே கஷ்டப்பட்ட பெண் ஆண்டவரை வந்து தொட்டு தன்னுடைய நோயை குணமாக்கி கொண்டார். அந்த நூற்றுவ தலைவன் ஆண்டவரிடம் வந்து கேட்டார், ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டார். பர்த்திமேயு ஆண்டவரிடம் கேட்டார், பெற்றுக்கொண்டார். பிரியமானவர்களே, நாமும் நம்பிக்கையோடு ஆண்டவரிடம் கேட்போமானால் நமக்கு ஆசீர்வாதம் கொடுக்க அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் கடுகளவு விசுவாசம் இருந்தால் இந்த அத்தி மரத்தை பெயர்ந்து போய் கடலிலே விழு என்றால் அது விழும். அதை தான் ஆண்டவர் நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறார். நம்பிக்கையோடு ஆண்டவரிடம் கேட்போம், நாம் பெற்றுக்கொள்வோம். ஏனென்றால் கேட்போர் அனைவரும் பெற்றுக்கொண்டார்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். இயேசு என்றென்று வாழ்த்து பெறுவாராக. ஆமென்.